SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நுவரேலியா பிரதான வீதியில் பேருந்து மற்றும் கெப்ரக வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து. மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட உள்ள முக்கிய போட்டி பரீட்சைகள் வெளியான காரணம். கொழும்பில் 12 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் சிக்கிய முக்கிய சந்தேக நபர்கள். மின் பயன்பாட்டை குறைக்குமாறு ஈரான் ஜனாதிபதி மக்களிடம் வேண்டுகோள். தொடர்பன விரிவான செய்திகள். கொட்டக்கலை நுவரேலியா பிரதான வீதியில் தனியார் பேருந்து ஒன்றும் கெப் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த விபத்து திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டக்கலை தலவாக்கலை A7 பிரதான வீதியில் 79வது மைக்கேல் கல்லறியில் இன்று சுமார் காலை 5 மணியளவில் நடைபெற்றது. தலவாக்கலை பகுதியிலிருந்து கொட்டக்கலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கெப்ரக வண்டியும் ஹட்டன் பகுதியிலிருந்து நுவரேலியா நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து வண்டியும் இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இவருக்கும் காயங்கள் ஏற்படாத போதிலும் 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன. கெப்ரக வண்டியும் சாரதிக்கு வாகனத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் போனதன் காரணமாகவே குறித்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளையும் திம்புள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 1 மாதத்துக்கு நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல கதிர்வேலு தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறுகின்ற இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட போட்டி பரீட்சைக்காக வழங்கப்பட்ட விண்ணப்பங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை காரணமாகவே பரீட்சை ஒத்திவைக்கப்பட பரீட்சைகள் திணைக்கள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் பிற்போடப்பட்ட குறித்த போட்டி பரீட்சைகள் 1 மாதத்துக்குள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகுமார் லிகனகே இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இதற்கமைய புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஹோகாகம பகுதியில் சுமார் 12 கோடி பெறுமதியான 12 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஹோகாகம பகுதியைச் சேர்ந்த பிரசாத் நிஷாந்த கொலம்பகே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கும் பாரிய போதைப்பொருள் கடத்தக்காரமான கோகாகம கனக என்பவரின் போதைப்பொருள் வியாபாரத்தை இலங்கையிலிருந்து வழிநடத்துவர் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் ரஞ்சித் பெரேரா எனப்படும் கொட்ட ரஞ்சித் உள்பட பாதாள உலக குழுவினரின் போதைப்பொருள் வலையமைப்பு இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இதுவரை 37 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வலையமைப்பின் ஒரு பகுதியாக துபாய் போலீசாரால் தேடப்பட்டு வரும் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள குற்றவாளியான கொட்டரஞ்சி என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேகர்கள் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க கடற்படையின் துறைமுக முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் மின்சார உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் கோரிக்கை விடுவித்துள்ளார். எதிரிகள் நமது உட்கட்டமைப்புகளை அழித்து நம்மை சுற்றி முற்றுகையிட்டுள்ளார்கள். இதன் மூலம் மக்களை திருப்தியடைய செய்து அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதே அவர்களின் நோக்கம் என்றும் சாடியுள்ளார். வீடுகளில் தேவையற்ற மின் விளக்குகளை தவிர்த்து சிக்கனமாக செயல்படுத்துவதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரானின் மின்சார நிறுவனமான தவானிர் மின்சார பயன்பாட்டை கண்காணிக்குமாறும் அங்கீகரிக்கப்படாத மின் பயன்பாடு குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஈரானின் அரசு ஊடகம் பகிர்ந்துள்ள வீடியோவில் மின்சாரத்தை தேவைப்பதன் அவசியம் குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் முற்றுகையினால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் ஈரானின் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நுவரேலியா பிரதான வீதியில் பேருந்து மற்றும் கெப்ரக வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து. மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட உள்ள முக்கிய போட்டி பரீட்சைகள் வெளியான காரணம். கொழும்பில் 12 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் சிக்கிய முக்கிய சந்தேக நபர்கள். மின் பயன்பாட்டை குறைக்குமாறு ஈரான் ஜனாதிபதி மக்களிடம் வேண்டுகோள்.